அனைவருக்கும் வணக்கம். டீன் டெட் சம்பந்தமாக 6ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் இருக்கிற 3ஆம் பருவம் இந்தியா மௌரியர்களுக்கு பின்னர் அப்படிங்கிற ஒரு லெசன்ஸில் இருந்து ஒரு வரி வினாக்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தெற்கே அசோகரின் மறைவிற்கு பின்னர் சுதந்திர அரசர்களானவர்கள் யார்? யார் அப்படின்னா சாதவாகனர்கள். அடுத்தது, குப்த பேரரசு நிறுவப்படுவதற்கு முன்னர் வடக்கே ஆட்சி புரிந்தவர்கள் யார்? சுங்கர்கள் மற்றும் கன்வர்கள். சுங்கர்கள் மற்றும் கன்வர்கள். கலிங்கத்தில் நீங்கள் சுதந்திரத்தை பிரகடனித்து கொண்டவர்கள் யார்? கலிங்கத்தில் தங்கள் சுதந்திரத்தை பிரகடனப்படுத்தியவர்கள் யார்? சேடிகள், மௌரியர்களுக்கு பின்னாடி. பௌத்த பண்பாட்டின் முக்கிய மையமாக திகழ்ந்தது எது? பௌத்த பண்பாட்டின் முக்கிய மையமாக திகழ்ந்தது மகதம். அடுத்தது, மௌரிய பேரரசின் கடைசி அரசர் யார்? மௌரிய பேரரசின் கடைசி அரசர் யார்? பிருகத்ரதா. யார்? பிருகத்ரதா. மௌரிய பேரரசின் கடைசி அரசரான பிருகத்ரதா யாரால் கொல்லப்பட்டார்? கடைசி அரசர் பிருகத்ரதா. அவர் யாரால் கொல்லப்படுகிறார் அப்படின்னா புஷ்யமித்ர சுங்கர். யார்? புஷ்யமித்ர சுங்கர். மகதத்தில் தனது சுங்க வம்சத்தை நிறுவியவர் யார்? மகதத்தில் தனது சுங்க வம்சத்தை நிறுவியவர் யார்? புஷ்யமித்ர சுங்கர். அடுத்தது, புஷ்யமித்ரர் எதை தனது தலைநகராக்கினார்? புஷ்யமித்ரர் எதை தன் தலைநகராக்கினார்? பாடலிபுத்திரம். பாக்டீரியாவின் அரசன் மினாண்டரின் படையை வெற்றிகரமாக முறியடித்தவர் யார்? பாக்டீரியாவின் அரசர் மினாண்டரின் படையை வெற்றிகரமாக முறியடித்தவர் யார்? புஷ்யமித்திரர். காபூலையும் சிந்துவையும் தன்வசம் வைத்து கொண்டவர் யார்? மினாண்டர். புஷ்யமித்திரர் எந்த கலிங்க அரசின் தாக்குதலை முறியடித்தார்? புஷ்யமித்திரர் எந்த கலிங்க அரசின் தாக்குதலை முறியடித்தார்? யார்? காரவேலன். அடுத்தது, புஷ்யமித்திரர் காரவேலனின் தாக்குதலை முறியடித்து மேலும் கைப்பற்றிய ஊர் எது? புஷ்யமித்திரர் கலிங்க அரசின் இந்த காரவேலனுடைய தாக்குதலை முறியடிக்கிறாரு. அப்படி முறியடிக்கும் பொழுது மேலும் கைப்பற்றிய ஊர் எது அப்படின்னா விதர்பா. இது விதர்பா. புஷ்யமித்திரர் எந்த மதத்தை தீவிரமாக பின்பற்றினார்? புஷ்யமித்திரர் எந்த மதத்தை தீவிரமாக பின்பற்றினார்? வேத மதம். அடுத்தது, புஷ்யமித்திரர் தனது பேரரசின் அந்தஸ்தை நிலைநாட்டுவதற்காக எத்தனை முறை அஸ்வமேத யாகம் நடத்தினார்? எத்தனை முறை அஸ்வமேத யாகம் நடத்தினார்? 2 முறை. அடுத்தது, புஷ்யமித்திர சுங்கருக்கு பின்னர் அரச பதவி ஏற்ற அவருடைய மகன் யார்? புஷ்யமித்திர சுங்கருக்கு பின்னர் அரச பதவி ஏற்ற அவருடைய மகன் யார் அப்படின்னா அக்னிமித்ரா. காளிதாசர் இயற்றிய மாளவிகநாக் மித்ரா நாடகத்தின் கதாநாயகனாக கருதப்படுபவர் யார்? மாளவிகநாக் மித்ராவுடைய நாடகத்துடைய கதாநாயகன் யார் அப்படின்னா அக்னிமித்ரா. மாளவிகாக்னிமித்ரா நாடகம் அக்னிமித்ரனின் மகன் வசுமித்திரர் யாரை சிந்து நதி கரையில் வெற்றி கொண்டதாக கூறப்படுகிறது? மாளவிகாக்னிமித்ரா நாடகம் அக்னிமித்ரனின் மகன் வசுமித்திரர் வசுமித்திரர் யாரை சிந்து நதி கரையில் வெற்றி கொண்டதாக கூறப்படுகிறது? கிரேக்கர்கள். சுங்க வம்சத்தினர் எத்தனை ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தனர்? கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள். கடைசி சுங்க அரசர் யார்? கடைசி சுங்க அரசர் யார்? தேவபூதி. தேவபூதியை கொன்ற அமைச்சர் யார்? வாசுதேவ கன்வர். யார்? வாசுதேவ கன்வர். வாசுதேவர் கன்வர் வம்சத்தை எங்கு நிறுவினார்? மகதம். வாசுதேவர் கன்வர் வம்சத்தை எங்கு நிறுவினார்? மகதம். சுங்கர்கள் காலத்தில் அரசவை மொழியாக இருந்தது எது? சுங்கர்கள் காலத்தில் அரசவை மொழியாக இருந்தது எது அப்படின்னா சமஸ்கிருதம்.
சமஸ்கிருத மொழியின் இரண்டாவது இலக்கண அறிஞரான பதஞ்சலியை ஆதரித்தவர் யார்? சமஸ்கிருத மொழியின் இரண்டாவது இலக்கண அறிஞரான பதஞ்சலியை ஆதரித்தவர் யார்? புஷ்யமித்திரர். புஷ்யமித்திரர் எந்த மதத்தினரை துன்புறுத்தினார்? பௌத்த மதம். கண்வ வம்சம் ஆட்சி எத்தனை ஆண்டுகள் நீடித்தது? 45 ஆண்டுகள். கண்வ அரசர்களில் கடைசி அரசன் யார்? சுசர்மன். கண்வ அரசர்களில் கடைசி அரசன் யார் அப்படின்னா சுசர்மன். கண்வ அரசர்களில் கடைசி அரசரான சுசர்மன் யாரால் கொல்லப்பட்டார்? சுசர்மன் யாரால் கொல்லப்பட்டார்? சிமுகா. சாதவாகன வம்ச ஆட்சிக்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? சாதவாகன வம்ச ஆட்சிக்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? சிமுகா. தென்னிந்தியாவில் சாதவாகனர்கள் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தனர்? தென்னிந்தியாவில் சாதவாகனர்கள் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தனர்? கிட்டத்தட்ட 450 ஆண்டுகள். யாருடைய காலத்தில் சாதவாகன அரசு பேரரசானது? யாருடைய காலத்தில் சாதவாகன அரசு பேரரசானது? கிருஷ்ணர் மற்றும் சதகர்ணி. கிருஷ்ணர் மற்றும் சதகர்ணி. வடமேற்கு ராஜஸ்தான் முதல் தென்கிழக்கு ஆந்திரா வரையிலும் மேற்கில் குஜராத் முதலாக கிழக்கே கலிங்கம் வரையிலுமாக விரிந்து பறந்த பேரரசை ஆட்சி செய்தவர் யார்? 2 பேருமே கிருஷ்ணர் மற்றும் சதகர்ணி. தனது பேராதிக்க நிலையில் அடையாளமாக 2 அஸ்வமேத யாகங்களை நடத்தியவர் யார்? தனது பேராதிக்க நிலையில் அடையாளமாக 2 அஸ்வமேத யாகங்களை நடத்தியவர் யார் அப்படின்னா சதகர்ணி. சாதவாகனர் அரச குடும்பத்தின் மாபெரும் மன்னர் யார்? சாதவாகனர் அரச குடும்பத்தின் மாபெரும் மன்னர் யார்? கௌதமபுத்திர சதகர்ணி. சாகர், யவனர், பகலவர் ஆகியோரை அழித்து ஒழித்தவர் யார்? சாகர், யவனர், பகலவர் ஆகியோரை அழித்து ஒழித்தவர் யார்? கௌதமபுத்திர சதகர்ணி. கௌதமபுத்திர சதகர்ணியின் அன்னை கௌதமி பாலஸ்ரீ யார்? கௌதமி பாலஸ்ரீயால் வெளியிடப்பட்ட நாசிக் மெய்கீர்த்தியில் யாரின் பெருமை பற்றி கூறப்பட்டது? கௌதமபுத்திர சதகர்ணி. அடுத்தது, மகாராஷ்டிரா, வடக்கு கொங்கன், பெரார், குஜராத், கத்தியவார், மாலவம் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கிய பேரரசு யாருடையது? யாருடையது? கௌதமபுத்திர சதகர்ணி. அடுத்தது, கௌதமபுத்திர சதகர்ணியின் நாணயங்களில் பொறிக்கப்பட்டுள்ள வடிவம் எது? கௌதமபுத்திர சதகர்ணியின் நாணயங்களில் பொறிக்கப்பட்டுள்ள வடிவம் எது? கப்பல். அடுத்தது, எந்த கலிங்க அரசர் சுங்க அரசர்களின் சமகாலத்தவர் ஆவார்? எந்த கலிங்க அரசர் சுங்க அரசர்களின் சமகாலத்தவர் ஆவார்? காரவேலர். ஹதிகும்பா கல்வெட்டு யாரை பற்றி கூறுகிறது? காரவேலர். யார்? காரவேலர். சாதவாகன அரசர் ஹாலா எம்மொழியில் அறிஞர். சாதவாகன அரசரில் ஹாலா அப்படிங்கிற ஒரு அறிஞர் இருக்கார். அவர் எந்த மொழியில் அறிஞர் அப்படின்னா சமஸ்கிருத அறிஞர். 700 பாடல்களை கொண்ட சட்டசாய் எனும் நூல் எந்த மொழியில் எழுதியிருந்தது? பிராகிருதம். தனதேவன் அப்படிங்கிறது அயோத்தி கல்வெட்டு தனதேவனை பற்றி கூறுகிறது. அதே மாதிரி பெர்ரி போலீஸ் ரஸ்தம் கல்வெட்டு கூறுகிறது. அதே மாதிரி தட்சசீலம் செப்புப்பட்டயம் மோட்காவை பற்றி கூறுகிறது. அதே மாதிரி பிரசஸ்தி அப்படிங்கன்னா மெய்கீர்த்தி அப்படின்றது அர்த்தம். அதே மாதிரி பானப்பட்டர் எழுதியது ஹர்ஷ சரிதம். பதஞ்சலி மகாபாஷ்யம் எழுதினார். அதுக்கப்புறம் குணாதியா அப்படிங்கிறது பிருகஸ்தகதா அப்படிங்கிறது. ஜூனாகத்தில் கிர்னார் கல்வெட்டு இருக்குது. அஸ்வகோசர் புத்த சரிதத்தை எழுதியவர். காளிதாசர் மாளவிகாக்னி மித்திரம் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு. மிகச்சிறந்த கட்டடம் கட்டுனர் யார்? சாதவாகனர்கள். சாதவாகனர்கள் பௌத்த ஸ்தூபிகளை எங்கு கட்டினர்? அமராவதி. வியட்நாமில் உள்ள ஒக்யோ என்னும் தொல்லியல் ஆய்விடத்தில் கண்டறியப்பட்ட புத்தரின் நின்ற கோலத்திலான விண்கல சிலை எதனை ஒத்துள்ளது? அதாவது அமராவதி பாணியை ஒத்துள்ளது.
2 பாய்மரங்களை கொண்ட கப்பல்களின் சின்னம் பொறிக்கப்பட்ட ஈய மற்றும் செப்பு நாணயங்களை வெளியிட்டவர்கள் யார்? அதாவது இரண்டு பாய்மரங்களை கொண்ட கப்பல்களின் சின்னம் பொறிக்கப்பட்ட ஈய மற்றும் செப்பு நாணயங்களை வெளியிட்டவர் யார்? சாதவாகன அரசர்கள். கப்பல்களின் சின்னம் பொறிக்கப்பட்ட கல்லால் ஆன முத்திரை வேறு எங்கு காணப்படுகிறது? தாய்லாந்து. பௌத்த, சமண, வேத மத கடவுளர்களின் பிம்பங்களையும் முழு உருவச் சிலைகளையும் வடித்தது யார்? இதெல்லாம் எங்கே வடித்தாங்க அப்படின்னா மதுரா சிற்ப கலைப்பள்ளி. அடுத்தது, வடமேற்கு இந்தியா பஞ்சாப் பகுதியிலும் தனது பிராந்திய ஆளுநர்களின் பொறுப்பில் விட்டு சென்றவர் யார்? வடமேற்கு இந்தியா மற்றும் பஞ்சாப் ஆகிய பகுதிகளை தான் வென்ற பகுதிகளை பிராந்திய ஆளுநர்களின் பொறுப்பில் விட்டு சென்றவர் யார் அப்படின்னா த கிரேட் அலெக்சாண்டர். அப்புறம் யாருடைய ஆளுயர சிற்பங்கள் பாமியான் பள்ளத்தாக்கில் உள்ள மலைகளில் செதுக்கப்பட்டுள்ளன? யாருடைய உயர சிற்பங்கள் பாமியான் பள்ளத்தாக்கில் உள்ள மலைகளில் செதுக்கப்பட்டுள்ளன? புத்தர். பாமியான் பள்ளத்தாக்கில் உள்ள மலைகள் தற்பொழுது எங்கு உள்ளது? பாமியான் பள்ளத்தாக்கில் உள்ள மலைகள் தற்பொழுது எங்கு உள்ளது? ஆப்கானிஸ்தானுடைய மைய பகுதியில் இருக்குது. அர்ப்பணிப்பு மிக்க கலைஞர்களால் திடமான பாறைகளால் செதுக்கப்பட்ட புத்தர் சிலைகளில் எப்பள்ளியைச் சேர்ந்தவர் செதுக்கினர்? காந்தார கலைப்பள்ளி. முதலாம் டெமிட்ரியஸ் மாசிடோனியாவின் மன்னராக இருந்த காலம் எது? கிமு 294 முதல் 288 வரை. நன்கறியப்பட்ட இந்தோ கிரேக்க அரசர்களுள் ஒருவர் யார்? நன்கு அறியப்பட்ட கிரேக்க அரசர்களுள் ஒருவர் யார்? மினாண்டர். பாக்டீரிய அரசர் மிலிந்தா என்பவருக்கும் பௌத்த அறிஞர் நாகசேனாவுக்கும் இடையே நடைபெற்ற உரையாடலான நூல் எது? பாக்டீரிய அரசர் மிலிந்தா என்பவருக்கும் பௌத்த அறிஞர் நாகசேனாவுக்கும் இடையே நடைபெற்ற உரையாடலான நூல் எது? மிலிந்த பன்கா. மினாண்டர் எந்த சமயத்தின் வளர்ச்சிக்காக பணியாற்றினார்? பௌத்தம். எந்த பேரரசின் வீழ்ச்சிக்கு பின் கிரேக்க அரசர்கள் வடமேற்கு எல்லைப்புற பகுதிகளை ஆக்கிரமித்தனர்? எந்த பேரரசு அப்படின்னா மௌரிய பேரரசு. இந்தியாவின் வடமேற்கு பகுதிகளில் இந்தோ கிரேக்கர் இந்தோ பார்த்தியர் குடியிருப்புகள் உருவாக காரணம் என்ன? திருமண உறவு. அச்சு பார்க்கும் முறையை அல்லது அச்சு வார்க்கும் முறையை இந்தியர்கள் யாரிடமிருந்து கற்றுக்கொண்டனர்? அச்சு வார்க்கும் முறை யாரிடமிருந்து கற்றுக்கிட்டாங்க? இந்தோ கிரேக்கர்களிடமிருந்து. குகைகள் அமைப்பதில் சிறந்தவர்கள் யார் அப்படின்னா கிரேக்கர்கள். குடைவரை சிற்ப கட்டிடக்கலையில் சிறப்பு பெற்றவர்கள் யார்? குடைவரை சிற்ப கட்டிடக்கலையில் சிறப்பு பெற்றவர்கள் யார்? மகாயான பௌத்தர்கள். இந்தியாவில் இந்தோ கிரேக்க ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர்கள் யார்? இந்தியாவில் இந்தோ கிரேக்க ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர்கள் யார் அப்படின்னா சாகர்கள். பண்டைய நாடோடி இன ஈரானிய சித்தியர்கள் யார்? சாகர்கள். சாகர்களின் ஆட்சி எப்பகுதியில் நிறுவப்பட்டது? காந்தாரம். சாகர் வம்சத்தின் மிக முக்கியமான புகழ்வாய்ந்த அரசர் யார்? ருத்ரதாமன். ஜூனாகத், கிர்னார் தூய சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட முதல் கல்வெட்டு யாருடையது? அதாவது ஜூனாகத்து மற்றும் கிர்னார் கல்வெட்டு தூய சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்காங்க. அது யாருடைய குறிப்பு பற்றியது அப்படின்னா ருத்ரதாமன். 1ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் குசானர்களால் தோற்கடிக்கப்பட்டவர்கள் யார்? இந்தோ பார்த்தியர். காபுல், காந்தாரா ஆகிய பகுதிகளை 1ஆம் நூற்றாண்டில் யார் ஆட்சி செய்தனர்? இந்தோ பார்த்தியர். இந்தோ பார்த்திய அரசு யாரால் நிறுவப்பட்டது? கோண்டோ பெர்னஸ். பழங்காலத்தில் சீனாவின் வடமேற்கு பகுதியில் வாழ்ந்து வந்த யூச்சி பழங்குடியினத்தின் ஒரு பிரிவினர்கள் தான் யார் அப்படின்னா குசானர்கள். மேற்கு ஆசியாவில் இருந்தும் சீனாவிலிருந்தும் மாணவர்கள் கல்வி கற்க எங்கு வந்தனர்? மேற்கு ஆசியா மற்றும் சீனாவிலிருந்து எங்கு வந்தாங்க அப்படின்னா மதுரா மற்றும் தட்சசீலம்.
குசான பேரரசர்களில் மாபெரும் பேரரசர் யார்? குசான பேரரசர்களே மிகப்பெரிய அல்லது மாபெரும் பேரரசர் யார் அப்படின்னா கனிஷ்கர். கனிஷ்கர் பதவியேற்ற ஆண்டு கிபி 78. தொடக்கத்தில் குசானர்களின் தலைநகரமாக இருந்தது எது அப்படின்னா காபூல். அதுக்கப்புறம் குசானர்களின் தலைநகரம் காபூலிலிருந்து எங்கு மாற்றப்பட்டது? முதல்ல தலைநகரமாக இருந்தது காபூல். அதுக்கப்புறம் அங்கிருந்து எங்கே மாற்றினாங்க அப்படின்னா புருஷபுரம். குசானர்களில் மிகவும் புகழ்பெற்ற முதல் அரசியல் மற்றும் இராணுவ தளபதி யார்? குசானர்களில் மிகவும் புகழ்பெற்ற முதல் அரசியல் மற்றும் இராணுவ தளபதி யார்? முதலாம் கட்பீசஸ். இரண்டாம் கட்பீசஸ் நாணயங்கள் சிலவற்றில் யாருடைய உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது? இரண்டாம் கட்பீசஸ் நாணயங்கள் சிலவற்றில் யாருடைய உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது? சிவன். இரண்டாம் கட்பீசஸின் பட்டப்பெயர்கள் எந்த மொழியில் பொறிக்கப்பட்டுள்ளன? இரண்டாம் கட்பீசஸின் பட்டப்பெயர்கள் எந்த மொழியில் பொறிக்கப்பட்டுள்ளன? கரோஸ்தி. அடுத்தது, காஷ்மீரை கைப்பற்றியும் மகதத்திற்கு எதிராக போரிட்டு வெற்றி பெற்றவர் யார்? காஷ்மீரை கைப்பற்றியும் மகதத்திற்கு எதிராக போரிட்டு வெற்றி பெற்றவர் யார் அப்படின்னா கனிஷ்கர். கனிஷ்கர் தீவிரமாக பின்பற்றிய மதம் எது? பௌத்தம். பாடலிபுத்திரத்தைச் சேர்ந்த பௌத்த துறவி யார்? பாடலிபுத்திரத்தைச் சேர்ந்த பௌத்த துறவி யார் அப்படின்னா அஸ்வகோசர். அஸ்வகோசர் போதனைகளால் பௌத்த மதத்திற்கு மாறிய அரசர் யார்? அஸ்வகோசர் போதனைகளால் பௌத்த மதத்திற்கு மாறிய அரசர் யார்? கனிஷ்கர். பல ஸ்தூபிகளையும் மடாலங்களையும் மதுரா தட்சசீலம் பகுதியில் கட்டியும் பௌத்தத்தை அரச மதமாக்கியதும் யார்? பல ஸ்தூபிகள் மடாலயங்கள் கட்டுறாங்க. அது இல்லாமல் பௌத்த மதத்தை அரச மதமாக மாற்றினது யார் அப்படின்னா கனிஷ்கர். அடுத்தது, எந்த பௌத்த பேரவையில் மகாயானம் ஹீனயானம் என பௌத்தம் பிளவுற்றது? மகாயானம் ஹீனயானம் அப்படின்னு பிளவுற்றது அப்படின்னா 4ஆம் பௌத்த பேரவையில். கனிஷ்கரின் காலத்தில் செழித்தோங்கிய பள்ளி எது? கனிஷ்கரின் காலத்தில் செழித்தோங்கிய பள்ளி எது? காந்தார கலைப்பள்ளி. பௌத்த கல்வியும் பண்பாடும் சீனாவிற்கும் மங்கோலியாவிற்கும் எங்கிருந்து சென்றன? பௌத்தத்தை பற்றிய கல்வியும் பண்பாடும் எங்கிருந்து வெளிநாடுகளுக்கு அதிகமாக போயிருக்கு அப்படின்னா குறிப்பாக சீனாவுக்கும் மங்கோலியாவுக்கும் எங்கிருந்து போயிருக்கு அப்படின்னா தட்சசீலம்லேருந்து பரவியிருக்கு. அடுத்தது லாஸ்ட்டு கொஸ்டின், ஜூலியஸ் சீசருடைய சமகாலத்தவர்கள் யார் அப்படின்னா குசான பேரரசு தான். ஜூலியஸ் சீசருடைய சமகாலம் இந்தியாவில் குசானர்கள் காலம். கிட்டத்தட்ட இந்த லெசனில் மட்டுமே 90 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ.